கடவுள் மனிதனுக்கு சொன்னது, மனிதன் கடவுளுக்கு சொன்னதையெல்லாம் தாண்டி மனிதகுலம் சிறப்பாக இருக்க ஒரு மனிதன் நமக்கு சொன்ன இந்த வள்ளுவத்தை கைகளில் ஏந்தி இந்த பிள்ளைகள் பேசுகிறார்கள். அந்த அற்புதமான திருக்குறள் சுற்றுல பேச இருக்கிற அந்த போட்டியாளர், அவர் பெயராலேயே அவருக்கு ஒரு ரசிகர் மன்றம் இந்த மன்றத்தில் கிடைத்திருக்கிறது. அன்பு தம்பி தளிர்மதியன், வாங்க. வணக்கம். முழுமதியன் அப்படிதான் சொல்லணும், ஏன்னா தளிர்மதியன் இல்லை, நீங்கள் முழுமதியன் அப்படின்னு நிறைய சுற்றுகளில் எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் வாழ்த்தி இருக்கிறாரு. இப்போ நாம் 8-9 சுற்றுகளை கடந்து கம்பீரமாக இங்கே நிற்கிறோம்னா முழுமதியன் ஆயாச்சு அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோட இந்த திருக்குறள் சுற்றில் என்ன அதிகாரம், என்ன திருக்குறள்? அதிகாரம் படைச்சருக்கு குறள் எண் 774. கைவேல் களிற்றொடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும். ரொம்ப அழகா என்ன அதிகாரம், குறள் எண் என்ன, அந்த திருக்குறளை எப்படி சொல்லணுங்கிற அந்த பொருண்மையோடு சொல்லியிருக்கிற தளிர்மதியனுக்கு உற்சாகமான கைத்தட்டல்கள், பாராட்டுகள். சிறப்பாக பேசிடலாமா? சிறப்பாக பேசுங்க, வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. பிள்ளையை பெற்று வளர்த்தல் நற்றாயின் கடமை, சீலனாக்குதல் தந்தையின் கடமை, வாளெடுத்து வீசி வலிய யானையை கொன்று வருதல் அப்பிள்ளையின் கடமை என்று பாடினார் பொன்முடியார் என்னும் புலமை சான்ற தமிழ் வீரத்தாய். நால்வகை படையும் உறுத்து நின்று போர் புரியும் செருக்களத்தில் ஆண் யானைகளை அடித்து வீழ்த்துதல் வீரத்துள் வீரமாக மதிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு போர்க்களத்தில் ஒரு வீரன் மதம் கொண்டு வீறிட்டு தன்னை தாக்க வந்த எதிரி நாட்டு யானையை குறிபார்த்து விட்டறிந்தான் தன் வேலை. விட்டறிந்த வேல் அந்த வெறி பிடித்த வேலத்தின் நடு நெற்றியை துளைத்தது. அடிபட்ட யானை சரிந்து வீழ்ந்தது. மறுகணமே அடுத்தொரு யானை அந்த வீரனை தாக்க வந்தது. ஆயுதம் இல்லை என்று அஞ்சவில்லை அவன். இன்னொரு வேல் கிடைத்தால் இந்த யானையையும் அடித்து வீழ்த்தி விடலாமே என்று இங்கும் அங்கும் வேலை தேடினான். அந்த நேரத்தில் எதிரி நாட்டு வீரன் ஒருவன் விட்டறிந்த வேல் எங்கிருந்தோ வந்து அவன் மார்பில் பாய்ந்தது. மார்பில் தைத்த வேலை கண்டதும் தன் இடி முழங்கும் குரலால் ஆர்ப்பரித்து ஆர்வத்தோடு அதை பற்றி இழுத்தான். வேலத்தை கொல்ல ஒரு வேல் கிடைத்ததே என்ற மகிழ்ச்சியோடு அதை பிடுங்கி யானையுடன் போரிட ஆயத்தமாகிறான் அந்த மாவீரன். குருதி பீரிட போர்க்களத்தில் வீரன் நகும் காட்சி நமக்கு வியப்பூட்டுகிறதல்லவா? பல 100 கோடி ரூபாய் செலவு செய்து மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப கருவிகளை கொண்டு ஆயிரக்கணக்கான திரைக்கலைஞர்களின் உழைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்ட திரைப்படத்தின் காட்சி இல்லை இது. இவ்வுலகுக்கே அறம் பொருள் இன்பம் தந்து 2 அடியில் இப்பிரபஞ்சத்தை ஆளும் பிரபஞ்ச நாயகன் ஐயன் வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே 2 அடியில் காட்சிப்படுத்தி இருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு உன்னத காட்சியை. இதோ வள்ளுவன் சொன்ன அந்த குறள் என் குறளில் உங்களுக்காக. அதிகாரம் படைச்சருக்கு குறள் எண் 774. கைவேல் களிற்றொடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும். சரி, இப்போதெல்லாம் நாம் எங்கே போருக்கு போகிறோம்? வள்ளுவன் வாழ்ந்த காலத்தில் அப்படி நடந்திருக்கலாம். ஆனால் இப்போதெல்லாம் யானை இல்லை, சிறு பூனையை துன்புறுத்தினாலே பெரும் சட்ட சிக்கலாகிவிடும் என்று எண்ணுவீர்களானால் உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன். இன்றல்ல, இன்னும் 20,000 ஆண்டுகள் கடந்தாலும் அந்த காலகட்டத்திற்கும் ஏற்றாற்போல் மக்கள் வாழ்வோடு புரிந்து நிற்கும் வள்ளுவன் தந்த குறள்கள் அனைத்தும். சரி, இக்காலத்திலும் இந்த குறள் எப்படி பொருந்தி நிற்கிறது என்று பார்ப்போம். வாழ்க்கை என்பது போர்க்களம், அதை வாழ்ந்துதான் பார்க்கணும் என்ற வரிகள் நாம் அனைவரும் கேள்விப்பட்டவைதான். இப்படி வாழ்க்கை போரில் வென்ற பலரை நாம் அறிய முடியும். இதோ கடந்த ஆண்டு தமிழக அரசின் உண்டு உறைவிட பள்ளியில் பயின்ற ரோகிணி மற்றும் சுகன்யா ஆகிய 2 பழங்குடி மாணவியரும் பொறியியல் கல்லூரி சேர்க்கைக்கான JEE எனப்படும் பொது நுழைவுத் தேர்வு என்னும் கொம்பன் யானையை தங்களின் உழைப்பென்னும் வேல் கொண்டு வீழ்த்தி 60 ஆண்டு கால வரலாற்றில் திருச்சி NITயில் பொறியியல் பயிலும் முதல் பழங்குடி மாணவர்கள் என்கிற மாபெரும் சாதனையை படைத்துள்ளார்களே. திருவண்ணாமலை மாவட்டம் புலியூர் கிராமத்தைச் சேர்ந்த 23 வயது அக்கா ஸ்ரீமதி உரிமையியல் நீதிபதியானாரே. சமூக பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை என தன் நெஞ்சில் பாய்ந்த வேல்களை எல்லாம் பிடுங்கி எறிந்தல்லவா
சாதித்து இருக்கிறார். இவர்கள் வள்ளுவன் சொன்ன குறளுக்கான வாழும் சான்றுகள் இல்லையா? இப்படி எத்தனையோ வீரர்கள் நம்பிக்கை வேல் கொண்டு பிரச்சனைகளாக வரும் மதம் கொண்ட யானைகளை வீழ்த்தி சாதிக்கிறார்கள். வாருங்கள் நாமும் வாழ்க்கை போரில் வென்று சாதிப்போம். நன்றி, வணக்கம். தளிர் மதியன் ஒரு 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் எடுத்து அதை வெள்ளித்திரையில் நாம் அப்படி முதல் காட்சி பார்க்கும்போது இருக்கை நுணுக்கி அப்படி வருவோம்ல, அப்படி ஒரு 2 வரிகளால் அற்புதமான அந்த திருக்குறள் காட்சிப்படுத்தி இருக்கு அப்படின்னு அழகாக பேசியிருக்கிறாரு. அதில் இன்னும் என்னென்ன சிறப்பு இருக்கு, செறிவு இருக்குங்கிறத நடுவர்கள் சொல்ல இருக்கிறார்கள். முதலில் எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள். ஒரு யானை வருது, இந்த யானை அவரை தாக்குவதற்காக வருது, கையில் இருக்கக்கூடிய வேல் கொண்டு யானையை அவர் தாக்கிட்டார். இந்த காட்சியை அப்படியே பயந்து போய், இந்த காட்சி அப்படியே உருகி போய், இந்த காட்சியில் அந்த யானைக்கு என்ன ஆயிற்றோ அல்லது போர் வீரனுக்கு என்ன ஆயிற்றோன்ற ஒரு பதட்டத்தோடு பார்க்கக்கூடிய அந்த காட்சியை ஒரு வெக்கத்தோட, ஒரு புன்சிரிப்போட, ஒரு அழகியலோட, என்ன அழகா அந்த யானை வருதுப்பா, என்ன அழகா அந்த போர் வீரன் சண்டை போடுறான்ப்பா, என்ன அழகா அந்த யானையை அடிச்சு, அப்படியே அந்த காட்சியவே தன்னுடைய மழலை சொல்லால் அப்படி மாற்றி, அது மட்டும் இல்லாமல் அதை அவ்வளவு அழகாக புரிந்து கொண்டு, அந்த வேல்ன்றது என்னன்னா தனக்கு வரக்கூடிய அவமானம். இந்த உவமை நீங்கள் எடுக்கும்போது எப்பயுமே அது என்ன உவமை, எதற்காக வள்ளுவர் அதை அங்கே பயன்படுத்தினார்னு சொல்கிறது ரொம்ப 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 முக்கியம். இந்த யானைன்றது என்ன, யானைன்றது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால்கள், நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதை நீங்கள் என்னதான் உங்களுடைய ஆயுதங்கள் கொண்டு உங்களுடைய நம்பிக்கை கொண்டு தாக்கினாலும் கூட, இங்கு நாம் தாக்கி கொண்டிருக்கும் போது அங்கிருந்து இன்னொரு ஆயுதம் நம்மை தாக்கும். ஆனால் அதையும் நீங்கள் இன்னொரு ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொண்டால் இதை வெல்லலாம்ன்றது தான் வள்ளுவனுடைய வாக்கு. ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து தளிர் மதியனை முழு மதியனாக்கி அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுகிற எங்கள் அன்பிற்கினிய நடுவர் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். தளிர்மதியன் ரொம்ப அற்புதமான விளக்கம். இந்த குறளுக்கு பாரம்பரியமாக பன்னெடுங்காலமாக சொல்லப்பட்ட உரை விளக்கத்தையும் தாண்டி உன்னுடைய சொந்த சரக்கையும் கலந்த பத்தியா, உன்னுடைய சொந்த கற்பனையையும் கலந்து நீ கொடுத்த விளக்கம் உன்னை தனித்து காட்டுகிறது. அதற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். வளர்மதியனுக்கு வாழ்த்துக்கள். கவிஞருக்கு நன்றி. இனி தளிர்மதியன் வளர்மதியனாக உயர்ந்திருக்கிறார் இந்த மன்றத்தில். ஒரு சிறப்பான கைத்தட்டல்களால் வளர்மதியனுக்கு அற்புதமான வாழ்த்துக்கள். 2 நடுவர்களுமே வாஞ்சையோடு வாழ்த்தி இருக்கிறார்கள். மிக சிறப்பாக பேசியிருக்கிற அப்படின்னு பாராட்டி இருக்கிறார்கள். இன்னும் உன்னுடைய நண்பர்கள் தோழர்கள் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. அவர்களும் பேசி ஒரு நிறைவு பகுதிக்கு வருகிற போது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது வரைக்கும் காத்திருங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. அடுத்ததாக பேச இருக்கிற அந்த போட்டியாளர், அந்த செந்தமிழ் செல்லம் ஆராதனா. வாங்க. செல்வங்களை வழங்குகிற ஆராதனா, இன்னைக்கு இந்த திருக்குறள் சுற்றுல என்ன குறள்? ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. அவங்க தேர்வு செய்திருக்கிற திருக்குறளை சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், பேச்சிலையும் அந்த அபிநயம் நிச்சயமாக இருக்கும். மிக சிறப்பாக பேசக்கூடிய ஆராதனாவுக்கு கைத்தட்டி எங்கள் வாழ்த்துக்களை பரிசாக்குகிறோம். சிறப்பா பேசுங்க. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருக்குறள் சுற்றில் நான் பேச எடுத்துக்கொண்ட குறள் மெய்யுணர்தல் என்னும் அதிகாரத்தில் 354வது குறளாக இடம்பெற்ற ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. இதன் பொருள் என்னவென்றால், மெய்யுணர்வு பெறாதவர்கள் ஐம்புலன்களின் உணர்வுகளை பெற்றிருந்தாலும் அவற்றால் எந்த பலனும் இல்லை. 1330 குறளில் நான் குறிப்பாக இக்குறளை பற்றி பேச காரணம் என்னவென்றால், புராண காலம் தொடங்கி புதுயுகம் வரை வள்ளுவர் நிக்கர்த்து வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறது. ஆம், பிறருக்கு சொந்தமான மண்ணுக்கு ஆசைப்படக்கூடாது என்ற மெய்யுணர்வை பெறாத கௌரவர்கள் மகாபாரத போரில் அழிந்ததும், மாற்றானின் மனைவியான பெண்ணுக்கு ஆசைப்படக்கூடாது என்ற மெய்யுணர்வை பெறாத ராவணன் ராமாயண போரில் அழிந்ததும் அன்றைய வரலாறு. இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்றனர் நம் முன்னோர். அப்படி
இன்றைய சமூக ஊடகங்களில் தங்களுடைய இருண்ட பக்கங்களை மறைத்து தம்பதி பதிவர்கள், உணவு பதிவுகள், பயணப்பதிவர்கள், ஏன் ஒட்டுமொத்த குடும்பமே ஒன்றாக சேர்ந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை என்று பாடாத குறையாக சண்டே சச்சரவு என்பதே இவர்கள் சரித்திரத்தில் இல்லை என்பதைப் போல் பிம்பத்தை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்துவிட்டு இதுதான் யதார்த்தம் என்று நம்பிவிட்டோமானால் நமக்கு கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்னும் ஐம்புலன்களிலிருந்தும் அவற்றால் எந்த பலனும் இல்லை என்பதை தான் வள்ளுவர் வலியுறுத்துகிறார். அதுபோல் பெருநிறுவனங்களின் விளம்பர வலையில் வீழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆளும் வேலும் பல்லு குருதி என்று நம் முன்னோர் சொன்ன பொழுது குச்சியை கொண்டு பல்லை குத்த சொல்கிறார்களே, இந்த அறிவுளிகள் என்று அவர்களை ஏளனம் செய்துவிட்டு அன்று கேட்பாரற்று கிடந்த குச்சிகளை இன்று ஆயிரங்கள் கொடுத்து இணையத்தில் வாங்கி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமா, வரட்டியில் தொடங்கி கொட்டாங்குச்சி, கூழாங்கல், கோழியரகு என நம் தரையிலிருந்து விளையாடி கொண்டிருந்த அனைத்தையும் இன்று திரையில் வியாபார பொருட்களாக்கி விட்டனர். பெருநிறுவன முதலைகள், மணிக்கும் முதலாளிகள். வேப்பங்குச்சிக்கு மாற்றாக பளபளக்கும் பற்பசைகள், சத்து மாவுக்கு மாற்றாக சத்தே இல்லாத ஊட்டச்சத்து பானங்கள் என விளம்பர வளைவிரித்து நம்மை வீழ்த்திய பொழுதே இவை யாவும் வெறும் மாயைதான் என்ற மெய்யுணர்வை பெற்றிருந்தோமானால் நம்முடைய பாரம்பரிய பொருட்களே இன்று விலை கொடுத்து அதற்கும் வரி கொடுத்து வாங்கும் சூழலுக்கு ஆளாகி இருந்திருக்க மாட்டோம். படித்திருக்கிறோம், பகுத்தறிவு பெற்றிருக்கிறோம். ஆனாலும் இன்று நம்ம பலரும் பணம், பொருள், புகழ், பதவி இவைதான் நிரந்தரம் என்னும் பொய்யை தானே மெய்யென்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். இவை தேவைதான், அதை நான் ஒருபோதும் மறுக்க மாட்டேன். ஆனால் இவற்றின் பின்னால் ஓடும் பொழுது மனிதத்தை மறந்து நம் மன நிம்மதியை இழந்துவிடக் கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம். வேண்டியதை அடைய என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று வாழாமல் எதையும் நல்லெண்ணத்தோடு செய்வேன் என்று வாழும் வாழ்வே நிலையானது என்பதை புரிந்து கொள்வோம். இந்த உலகம் என்பது நமக்கானது மட்டுமல்ல, அனைத்து உயிர்களுக்குமானதும் தான். எனவே இனியேனும் இந்த உலகத்தை அழிவின் பிடியிலிருந்து காப்பாற்றுவோம். இல்லை என்றால் நமக்கு நன்கு வளர்ச்சி பெற்ற நல்ல முறையில் சீராக செயல்படும் ஐம்புலன்களிலிருந்தும் அவற்றால் எந்த பலனும் இல்லை. இப்பொழுது நான் கூறியதெல்லாம் என்னுடைய கருத்துக்கள் என்று நினைக்கிறீர்களா? அதுதான் இல்லை. நேற்று நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். யாரோ எழுத்தாணி வைத்து எழுப்புவது போல இருந்தது. திடுக்கென்று எழுந்து பார்த்தால் வேற யாரும் இல்லை, நம் வள்ளுவ பெருமான் தான். அவர் தான் சொன்னார். நான் சுருக்கமாக 2 அடியில் சொல்லி சென்று விட்டேன். அதை நீ இன்னும் அழுத்தமாக சொல் என்றார். நான் கேட்டேன், நானோ சிறு குழந்தை, நான் சொல்வதை யாரேனும் கேட்பார்களா ஐயா? அதற்கு அவர் உடனே சொன்னார், அறிவுரை கூறும் அளவுக்கு நீ வளர்ந்து விடவில்லைதான், ஆனால் உனக்கு தெரிந்தவற்றை கூறுவதில் எந்த தவறும் இல்லை என்றார். அப்பொழுதுதான் நான் ஒரு மெய்யுணர்வை பெற்றேன். இந்த போட்டியில் பங்கெடுத்த நாள் முதல் எப்படியாவது வெற்றியாளராக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன், போட்டி என்று வந்துவிட்டால் ஒருவர் தான் வெற்றியாளராக முடியும். நான் வெற்றியாளராகாவிட்டாலும் துவண்டு போகாமல் அடுத்த வாய்ப்பை தேடி ஓட வேண்டும் என்னும் மெய்யுணர்வை உணர்த்திய வள்ளுவருக்கு உரையை சமர்ப்பித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆராதனாவுக்கு ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு. ஏன்னா இந்த வயதிலேயே ஒரு பரந்துபட்ட எண்ணம் வந்திருக்கு. இது ஒரு போட்டி, இதில் ஒருவருக்கு தான் வெற்றி கிடைக்கும், எனக்கு வெற்றி கிடைக்கலனாலும் பரவாயில்லை, நான் துவண்டு போயிட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்காகவே ஒரு உற்சாகமான பாராட்டு. ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. இந்த வயதிலேயே ஐம்புலன்களை பற்றிய அறிவோடு மெய் உணர்வையும் அறிந்து பேசியிருக்கிற ஆராதனாவுக்கு நடுவர்களுடைய மதிப்புரைகளை கேட்க நாங்கள் ஆவலோடு இருக்கிறோம். அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள். அதாவது ஆராதனா பேசினோனையும் எனக்கு ஒரு சம்பவம் தான் ஞாபகம் வந்தது, ஒரு சொல் ஞாபகம் வந்தது. வெற்றி பெறுவதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வருவதில்லை, மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் வாழ்க்கையின் வெற்றி. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் வாழ்க்கையின் வெற்றி. காலையில் வந்து வள்ளுவர் எழுப்புனாரா? நைட் வந்து வள்ளுவர் எழுப்புனாரா? எப்போ எழுப்புனாரு? அம்மா 6 மணிக்கு எழுப்புனாலே நம்ம எந்திரிக்கிறது இல்லை. வள்ளுவர் எழுப்புனாருன்னா என்ன சொல்லுவோம்? சார் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க சார், காலையில் தான் சார் ஷூட்டிங்க, நீங்கள் ஏன் இப்போ வந்தீங்க கேட்பமா? கேட்க மாட்டீங்க, நீங்க கேட்க மாட்டீங்க. அழகு என்ன, நம்ம ஜெயிச்சாதானே, ஜெயிக்கணுன்றதெல்லாம் எனக்கு கிடையாதுப்பா, நான் அப்ப ஜெயிக்கிறப்ப நான் படிச்சுக்கிறேன் பண்றீங்களா? ஆனா நீங்க ஜெயிப்பியா? நீ வாழ்க்கையில ஜெயிச்சு வருவியா? பெருசா ஜெயிச்சு வருவீங்க, பெரிய லெவல்ல வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அண்ணனுக்கு நன்றி. ஒரு சிறப்பான வாழ்த்துறையை வழங்கி இருக்கிறார். தொடர்ந்து ஆராதனாவினுடைய பேச்சுக்கு எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்களின் மதிப்புரை. தன்னுடைய பேச்சில் இறுதியாக யாரும் எதிர்பார்க்காத வண்ணம்
தல தோனியை களமிறக்கிய ஆராதனாவுக்கு என்னுடைய பாராட்டுகள். நீ யதார்த்தத்தோடு சுவைப்பட ஒரு பதார்த்தத்தை எங்களுக்கு வழங்கினாய். கடைசி பந்துல ஒரு 6 அடிச்சு ஜெயிச்சு கொடுக்கிற மாதிரி உன்னுடைய பேச்சுல கடைசியில வள்ளுவரை நீ ஒரு கதாபாத்திரமா நுழைச்ச பத்தியா உன்னுடைய படத்துல. அது ரொம்ப சிறப்பான முயற்சியா நான் பார்த்தேன். உனக்கு எழுதி கொடுத்த உன்னுடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். மேலும் மேலும் இதே போல புகழும் பெருமையும் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உன்னுடைய பேச்சால். நன்றி. அண்ணனுக்கு நன்றி. 2 நடுவர்களுமே ரொம்ப உற்சாகமூட்டுகிற வார்த்தைகளால் ஆராதனாவுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள். ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டலால் நாமும் பாராட்டுவோம். சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேச வாழ்த்துக்கள். நன்றி. திருக்குறள் சுற்றுல இப்போது இந்த மன்றத்தில் பேச இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் அபிநயா, வாங்க. வணக்கம் அபிநயா. வணக்கம் அண்ணன். திருக்குறள் சுற்றுல உங்களுடைய நண்பர்கள் சக தோழர்கள் பேசினதெல்லாம் கேட்டீங்க. நீங்க எதை பற்றி பேச போறீங்க? என்ன குறள்? விருப்பரா சுற்றம் இயையின் அருப்பரா ஆக்கம் பலவும் தரும். ஒரு வித்தியாசமான ஒரு விறுவிறுப்பான செய்திகள் இந்த குறள் வழியாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சிறப்பா பேசுங்க. உறவுக்காரர்களை பத்தி உறக்க பேச வந்திருக்கிற அபிநயாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள், பாராட்டுகள். நன்றி. இல்லத்தில் இருந்தே இக்களத்தில் இறுதி வரை நான் வெல்ல வேண்டும் என்று தொலைக்காட்சியை ஆர்வமாக கண்டு கொண்டிருக்கும் என் சுற்றத்தினர் அனைவரையும் வணங்கி எனது உரையை துவங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையை வடித்திட்ட சிற்பிகளுள் என் தந்தையும் ஒருவர் என்பதை இங்கு கர்வத்துடன் நான் கூறிக்கொள்கிறேன். துவக்கத்தை வைத்தே கண்டறிந்திருப்பீர்கள் நான் எக்குறள் மூலம் பேசப் போகின்றேன் என்று. ஆம், நீங்கள் நினைப்பது சரிதான். விருப்பரா சுற்றம் இயையின் அருப்பரா ஆக்கம் பலவும் தரும். அதாவது இக்குறளின் பொருள் என்னவென்று தெரியுமா? ஒருவனுக்கு நல் உள்ளங்களை கொண்ட சுற்றங்கள் கிடைக்குமாயின் அவன் வாழ்வில் எத்துணை பெரிய செல்வங்களை வேண்டுமானாலும் பெற்றுவிடலாம் என்பதே பொருள். இப்பொருளை மையமாக கொண்டுதான் இங்கு நானும் பேச போகின்றேன். அதாவது சுற்றத்தை பற்றியும் சுற்றத்தால் என் வாழ்வில் எனக்கு கிடைத்த செல்வங்கள் பற்றியும் தான் இங்கு பேச போகின்றேன். அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, அத்தை, மாமா, பங்காளி, அங்காளி என அனைவரும் ஒரு 5 நிமிடம் உங்கள் வீட்டு பிள்ளை உரையை சற்று கவனியுங்கள். முதலில் சுற்றத்தை தவறாக பேசுபவர்களே, சுற்றம் என்றால் என்னவென்று தெரியுமா? நாம் வாழ்வில் விழும்போது நம் கையை பிடித்து தூக்கி விடுவது மட்டும் சொந்தமல்ல, நாம் விழும்போது நம்மை தாங்கி பிடிப்பதுதானே உண்மையான சொந்தம். அல்லாஹ் என்று முகமது அழைத்துவிட்டு முருகனின் மனைவி பிரசவ வழியில் துடிக்கும் போது ஓடிச் சென்று உதவுவதுதானே சொந்தம். சொந்தமுள்ள வாழ்க்கை தான் கெத்து. அதுதான் ஒவ்வொரு தமிழர்களின் சொத்து. உண்மையை சொல்ல போனா மற்றது எல்லாமே வெத்து. இன்றைய பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் என்ன சொல்லி வளர்க்கிறார்கள் என்று தெரியுமா? தம்பி, யார வேணாலும் நம்புப்பா, இந்த சொந்தக்காரங்களை மட்டும் நம்பிடவே நம்பிடாத. முதுகுல குத்துறவங்க தான் இந்த சொந்தம் என்று சொல்லி வளர்க்கிறீர்களே. சாலையில் நீங்கள் மயங்கி விழும்போது தங்கச்சி என்று ஓடி வந்து உங்களை தூக்கி விடுவதுதான் அந்த சொந்தம். அந்த சொந்தத்தை பற்றி தான் நீங்கள் அப்படி கூறியுள்ளீர்கள். சமீபத்தில் கூட சிவகங்கை மாவட்டம் நெற்குப்பை என்ற கிராமத்தில் 100 ஆண்டுகளுக்கும் பழமையான ஒரு வீட்டில் 27 குடும்பங்கள் ஒன்று கூடி பொங்கல் விழாவினை கொண்டாடியுள்ளனர். அந்த கொண்டாட்டத்தில் அவர்கள் உடையின் நிறம் மட்டும் ஒன்றாக இருக்கவில்லை, அனைவரின் மனமும் ஒன்றாக பிணைந்துதானே இருந்தது. வேறு சாதி மத மனிதர்களிடத்தில் பேசக்கூடாது என்று கூறி பிள்ளைகளை வளர்க்கிறீர்கள். இரத்தம் தேவை என்றதும் எந்த மதம் என்றெல்லாம் பாராமல் இரத்த தானம் செய்திட்ட உடன் பிறப்புகளை என்று நம் சுற்றமாக எண்ண போகிறோம். சத்தியமாக எனக்கு புரியவில்லை. சுற்றத்தை பற்றி பேசும் பொழுது எனக்கு வேறொரு நிகழ்வுதான் நினைவிற்கு வருகிறது. நான் பிறந்தது முதல் எனக்கு முதல் தாயாக இருந்த ஒருவர். நான் அன்பாக கேட்டால் எனக்கு அவரும் அன்பாக பலமுறை ஊட்டி விட்டிருக்கிறார். ஆனால் அன்றொரு நாள் நான் கேட்டும் எனக்கு உணவை தரவில்லை. அன்று புரியவில்லை, இன்றுதான் புரிகிறது அதன் காரணம் என்னவென்று. அவரை தாக்கிய புற்றுநோய் என்னையும் தாக்கிவிடக் கூடாது என்ற பெரும் வலியோடு தான் அன்று உணவை எனக்கு ஊட்டிவிடவில்லை என்று நான் அடித்து கூறுவேன். என் அத்தை புற்றுநோயால் மரணிக்கவில்லை, தனது சுற்றத்தினர் சிரமப்படக்கூடாது என்ற பெரும் வழிதான் அவரை மரணிக்க வைத்ததென்று. என்னை சிறு வயதிலிருந்து வளர்த்த என் முதல் தாயான என் அத்தை என் மார்பில் சாய்ந்து இறக்கும் அந்த ஒரு நொடி
என்னவென்று. சுற்றம் இருப்பவன் வேண்டாம் என்று கூறுவதும் இல்லாதவன் அதற்காக ஏங்குவதும் தானே இன்றைய உலகில் எழுதப்படாத ஒரு சரித்திரமாக இருந்து வருகிறது. எனக்கு கிடைத்த இந்த சுற்றத்தால் தான், என் அத்தையின் மரணத்தால் தான் குறைந்தது 100 புற்றுநோய் நோயாளிகளுக்காவது நான் வளர்ந்து மருத்துவ செலவை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. இருக்கும் போது சிரிக்க வைப்பதும் இல்லாவிடின் சிந்திக்க வைப்பதும் தானே உண்மையான சுற்றம். நான் வாங்கி தரும் உடையணிந்துதான் இறுதிப் போட்டியில் நீ பேச வேண்டும் என்று கூறும் ஒரு ஆசிரியையும், எனக்காக கோவிலில் வேண்டுதல் செய்த மற்றொரு ஆசிரியையும், உன் வெற்றிகளில் நான் துணை நிற்க மாட்டேன், ஆனால் உன் தோல்விகளில் கண்டிப்பாக ஒரு தாயாக நான் துணை நிற்பேன் என்று என்னை மகளாகவே ஏற்றுக்கொண்ட மற்றொரு ஆசிரியையும், என் அக்காவின் மகள் வாழ்வில் வெல்ல வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு முறையும் பண உதவி செய்யும் என் அன்பு மாமாவும், எந்த போட்டிகள் வந்தாலும் பள்ளி நிர்வாகத்திற்கு தெரிகிறதோ இல்லையோ என்னை அழைத்து முதலாவதாக கூறும் என் தமிழ் ஆசிரியையும், குத்துச்சண்டை வீராங்கனைக்கே எடுத்துக்காட்டாய் விளங்கும் என் அன்பு அக்காவும், குழந்தைத்தனமாய் என்னிடத்தில் விளையாடும் என் தோழியும், இந்த நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு தந்தையாய் எங்களை நல்வழிப்படுத்துகிற நடுவர்களும், சகோதர சகோதரியாய் காந்த குரல் மூலம் எங்களை உயர்த்துபவர்களும், பேச்சிற்கே என் தாய் வீடான இந்த சங்கரா தொலைக்காட்சியும் என இத்துணை இரத்த சொந்தங்களும், எங்கிருந்தோ என்னை சொந்தமாக்கியவர்களும் கிடைத்ததால் தானே இக்குறளில் கூறியது போல செல்வமான இம்மேடை எனக்கு கிடைத்திருக்கிறது. சுற்றம் என்பது பணம் பார்த்து வருவதல்ல, அது குணம் பார்த்து வருவது. காரியமாக பழகுவது அல்ல, அது வீரியமாக நமக்காக நிற்பது. இன்று திருமண அழைப்பிதழ்களில் கூட சுற்றமும் சூழ வருகை தந்து என்பது மாறி மொய்க்கவரும் சூழ வருகை தந்து என்றே பதிப்பிக்கின்றனரே. இவ்வுரையை பார்த்துவிட்டு தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் என்னை சுற்றமாக நினைக்கும் ஏதோ அத்தையோ மாமாவோ ஒரு 5 சவரனில் தங்க நகை கொண்டு வந்து கொடுத்தாலும் கூட வேண்டாம் என்றெல்லாம் மறுத்து கூட மாட்டேன். என்னை வாழ்வில் உயர்த்துவதற்கு போராடி கொண்டிருக்கும் சுற்றத்தினர் அனைவருக்கும் ஆலயம் எழுப்ப வேண்டும் என்றால் இப்பாரதமே பத்தாது அல்லவா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் எனும் கணியன் பூங்குன்றனாரின் கூற்றிற்கேற்ப எந்த ஊரும் சொந்த ஊரே, எந்த மனிதரும் சொந்த ஊரே. நான் கூறிய இவர்கள் மட்டுமல்ல, நான் வாழ்வில் வெல்ல வேண்டும் என்று நினைக்கும் ஒவ்வொருவருமே என் சுற்றங்கள் தான். சுற்றங்களே, காத்து கொண்டிருங்கள். விரைவில் தமிழ் எங்கள் உயிர்மையின் வெற்றியாளராக உங்களை வந்து சந்திக்கின்றேன். அதுவரை சிறிது காலம் காத்திருங்கள். இக்குறளிற்கு நான் ஏன் என் வாழ்வையை எடுத்துக்காட்டாய் கூறினேன் என்று தெரியுமா? இக்குறளில் கூறியது போலத்தான் உங்களைப் போல நல் உள்ளங்கள் எனக்கு கிடைத்ததால் தான் இம்மேடை எனக்கு கிடைத்தது. அதே போல வெற்றி கோப்பையையும் தமிழ் எங்கள் உயிர்மையின் கௌரவமான மிகப்பெரிய செல்வமும் எனக்கு கிடைக்கும் என்று நம்பி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அபிநயா உறக்க பேசுவாங்க அப்படின்னு சொன்னதுனால ரொம்ப உறக்க பேசியிருக்கிறாங்க. நிறைய உறவுக்காரர்களை, உலகம் முழுக்க இருக்கிற எல்லோரும் எனக்கு உறவுக்காரர்கள்ங்கிற ஒரு பரந்த சிந்தனையை இந்த 1.25 அடி திருக்குறளோடு இணைத்து பேசியிருக்கிற அபிநயாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களை வழங்கி அன்பு அண்ணன் கவிஞர் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள் அபிநயாவுக்கான மதிப்புரைகளை வழங்குவார். அதாவது சொந்தங்கள் 4-5 பேர் இருந்துட்டாலே அங்கே எப்பயுமே கலகலன்னு சத்தங்கள் கேட்டுகிட்டே இருக்கும். ஆனால் அபிநயா அங்கே இருந்தாங்கன்னா அவங்க சத்தம் மட்டும்தான் கேட்கும். சொந்தங்களுடைய சத்தத்தை தாண்டி அவ்வளோ அழகாக அதை ரொம்ப ஆரம்பித்ததே ரொம்ப சிறப்பாக ஆரம்பித்தாங்க. வள்ளுவர் உலகத்துக்கெல்லாம் திருக்குறளை கொடுத்தார், ஆனால் அந்த வள்ளுவரே எங்கள் அப்பாவை படைக்கும் போது கூட இருந்தார்னு சொன்ன அந்த இடத்துலேருந்து அதை ரொம்ப சிறப்பாக விஷயத்தை எடுத்து கொடுத்தீங்க. ஆனால் கொஞ்சம் சத்தத்தை குறைச்சிக்கலாம். இந்த இதில் கொஞ்சம் பதட்டத்தை, அந்த சத்தத்தை கூட்டும் போது என்ன ஆகும்னா பேச்சில் நம்ம பதட்டம் வெளியே தெரிஞ்சிடும். அதிகமாக பதட்டப்படுறவங்க தான் அதிகமாக குரலை உயர்த்தி பேசுவாங்க. ஒரு ஆழமான கருத்தை சொல்லும்போது குரலை உயர்த்தி பேசலாம், புரட்சியை பற்றி பேசும்போது குரலை உயர்த்தி பேசலாம். கருத்தை சொல்லும்போது என்னன்னா ரொம்ப குரலை உயர்த்தியே பேசினோன்னா கேட்கவர்களுடைய கவனம் சிதறிடும். அவங்க கவன சிதறல்களில் வேற எங்கேயோ போயிடுவாங்க. பேச்சில் ஏற்ற இறக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல குரலை உயர்த்தணும், எந்த இடத்துல குரலை குலைந்து பேசணும், எந்த இடத்துல புரட்சியாக பேசணும், இது எல்லாம் இந்த பக்குவம் கற்றுக்கிட்டிங்கன்னா பேச்சு உங்களுக்கு கை வந்துடும். வாழ்த்துக்கள். நன்றி அண்ணனுக்கு நன்றி. அடுத்ததாக எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள். அபிநயா, 2 காரணங்களுக்காக உன் மீது எனக்கு பொறாமையாக இருக்கிறது. என்னன்னா, முதல் காரணம், எப்படி இந்த பொண்ணு ஒரு ஆறு போல
எதிரில் பாறை வந்தாலும் சரி, பாலம் வந்தாலும் சரி, ஓடிக்கொண்டே இருக்கிறது. எந்த இடத்திலும் நிறுத்தவே மாட்டேன், நான் பேசி முடித்து விட்டுத்தான் அமர்வேன் என்கின்ற ஒரு வெறியோடு, ஒரு நெறியோடு எப்படி இந்த பெண்ணால் இப்படி எல்லோரையும் கட்டி போட முடிகிறது? இது முதல் காரணம். இரண்டாவது காரணம், நம்மை எல்லாம், தமிழர்களை எல்லாம் செதுக்கிய திருவள்ளுவரை செதுக்கிய குடும்பத்திலிருந்து வந்தவர் என்று நினைத்து பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும் பொறாமையாகவும் கர்வமாகவும் இருக்கிறது. ரொம்ப சிறப்பான பேச்சு. ஐயா அவர்கள் சொன்ன அந்த கருத்துக்களையும் எடுத்துக்கோங்க, ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம். ஏற்ற இறக்கம், அந்த குரலை உயர்த்துவது, தாழ்த்துவது, அதுவும் நீங்கள் செய்து கொண்டீர்கள் அப்படின்னா இன்னும் உங்களுடைய பேச்சு இன்னும் பல பேரை சென்று தொடும். உங்களுடைய அந்த சொந்த பார்வை நல்லது, நன்று, ரொம்ப சிறப்பாக இருந்தது. இருந்தாலும் ஒரு சின்ன சம்பிரதாயத்துக்காக இந்த குரலுக்கு ஃபார்மாலிட்டியாக என்ன பொருள் சொல்கிறாங்க வழக்கமாக, அதையும் நீங்கள் லேசாக தொட்டு காட்டிட்டு போயிருக்கலாம். அது மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு விஷயமே தவிர மற்றதெல்லாம் ரொம்ப சீரும் சிறப்புமாக இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. அண்ணனுக்கு நன்றி. 2 நடுவர்களும் நல்ல மதிப்புரைகளை வழங்கி இருக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு குரட்பாவை தேர்வு செய்து ஒரு வித்தியாசமான பாணியில் அதை அணுகி இந்த மன்றத்தை மேலும் விறுவிறுப்பாக்கி இருக்கிற அபிநயாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல், பாராட்டுக்கள். உங்களுடைய நண்பர்கள், சகாக்கள் இன்னும் சிலர் பேச வேண்டி இருக்கிறது. நிறைவில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். வாழ்த்துக்கள். நன்றிங்க. இந்த மேடையில் உடனே தன் சிங்க தமிழால் கர்ஜிக்க ஒரு அரசு பள்ளி மாணவியால் இந்த மன்றத்தில் அடையாளம் காணப்பட்டு இன்றைக்கு அசாத்தியமான தமிழ் திறமையால் வென்று நிற்கிற அன்பு தங்கை யோகேஸ்வரி, வாங்க. உலகத்தினுடைய ஆகப்பெரிய தத்துவம் நிலையாமைங்கிற தத்துவம். அந்த நிலையாமை குறித்து வள்ளுவர் எழுதியிருக்கிற அந்த 1.25 அடியோடு இந்த மன்றத்தில் ஏறி இருக்கிற யோகேஸ்வரி மிகச்சிறப்பாக பேச உற்சாகமாக கைத்தட்டி பாராட்டி வாழ்த்துகிறோம். சிறப்பாக பேசுங்க. நன்றி அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். நேற்று இருந்தவர் இன்று இல்லை, இன்று இருப்பவர் நாளை இருப்பாரா? வள்ளுவம் என்ன சொல்கிறது? நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு இவ்வையத்தில் வாழும் வழியை மட்டுமல்ல மறுமையில் வாழவும் வழி சொன்ன வள்ளுவர் வானில் பறக்கிற பலூனை ஊசியால் குத்தி காற்றை இறக்குவது போல நம் மனங்களில் நிலையாமை ஒன்றே நிலையானது என ஆணியடித்தார் போல அறைகிறார். நம் வாழ்வில் எது நிலையானது? செல்வமா, பொருளா, அழகா, பதவியா, இளமையா, இயற்கையா? லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் 2 மணி நேரத்தில் 5000 ஏக்கர் எரிந்து சாம்பலானதை வாசித்தோமே. ஆயிரக்கணக்கான வீடுகள் அழிந்து விட்டனவே. பல கோடி சேதமே. பொருள் நிலையானதா? உன்னுடைய அழகாதானே என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என மூடத்தனமாய் அமிழ வீச்சு வீசும் கொடூர மிருகங்கள் உலவுகின்றன நம்மிடையே. விபத்து, நோய் என ஏதோ ஒரு காரணத்தினால் மாறுபட்டு போகும் அழகு நிலையானதா? நேற்று ஜோ பைடன், இன்று ட்ரம்ப், அடுத்து யாரோ. பதவி நிலையானதா? அழகு பதுமையாய் பிறந்து குட்டி தேவதையாய் வளர்ந்து கண்டோர் வியக்கும் மங்கை கூட ஒரு பருவத்தில் கூன் விழுந்து தலை நடுங்கி தடி ஊண்டி பாட்டி ஆகிறாள். இளமை நிலையானதா? செல்வர் யாமென்று செல்வழி எண்ணாத புல்லறிவாளர் பெருஞ்செல்வம் எள்ளில் கருங்கொன்மு வாய் திறந்த மின்னுப்போல் தோன்றி மருங்கர கெட்டுவிடும். தோன்றிய வேகத்தில் சுவடில்லாமல் அழியும் மின்னலை போல சுவடே இல்லாமல் அடையாளமே இல்லாமல் செல்வமும் அழிந்து போகும் என்கிறது நாலடியார். அரசன் ஆண்டியான வரலாறும் உண்டு, ஆண்டி அரசனான வரலாறும் உண்டு. செல்வம் நிலையானதா? இயற்கை எழில் கொஞ்சும் கேரளாவில் வயநாடு நிலச்சரிவு, சென்னையில் வெள்ளம், கடலூரில் புயல், சுனாமியின் கோர தாண்டவம். இயற்கை நிலையானதா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன என்ற கண்ணதாசனின் வரிகள் மாவீரன் அலெக்சாண்டரின் வாழ்க்கையானது. ஆம்,
மாவீரன் அலெக்சாண்டர் அடுத்து எந்த நாட்டுடன் போரிடலாம் என உலகப் படத்தை கையில் வைத்துக் கொண்டிருந்த போது அவருடைய குரு டயோஜீனியஸ் 2 மண்டையோடுகளுடன் வந்தார். இதில் எது உன் தந்தை பிலிப்புடையது, அடையாளம் சொல் என்றார். அலெக்சாண்டருக்கோ பதில் கூற முடியவில்லை. உலகையே நீ வென்றாலும் கடைசியில் உன் மண்டையோட்டின் அடையாளம் கூட யாருக்கும் தெரிய போவதில்லை என்றார் குரு. அது முதல் போருக்கு போவதை தவிர்த்தார் மாவீரன் அலெக்சாண்டர். ஆம், நிலைத்த வாழ்வு வாழ நிலையாமை தத்துவம் தேவைப்படுகிறது. நிலையாமை ஒன்றே நிலையானது. நிலையற்ற இவ்வுலகில் நாம் செய்யும் அறச்செயல்கள் மட்டுமே நிலையானவை. ஆலம்பழம் தின்று எச்சமிடும் காக்கை ஒரு அற்ப பறவை. அதன் எச்சத்தால் முளைத்த ஆலமரமோ பல ஆண்டுகளுக்கு நிலைத்து நின்று நிழலை தரும். அதுபோலதான் நமது அற்ப பிறவியில் அறச்செயல்கள் செய்து நிலைத்த வாழ்வு வாழ முயல்வோம். சிங்கப்பூரின் முதல் பிரதமர் லீ குவான் யூ இன்று வரை பேசப்பட காரணம் அவரின் அறச்செயல்களே. திருவள்ளுவரின் அறம், காந்தியின் அகிம்சை, காமராஜரின் அரசியல், ராஜராஜ சோழன், மகேந்திர பல்லவன் போன்றோரின் கலை நயம், கடையேழு வள்ளல்களின் கொடைத்தன்மை இன்றளவும் நிலைத்து நிற்கின்றன. தூங்கையிலே வாங்குற மூச்சு அது தடமாறி போனாலும் போச்சு. பத்திரிகையில பேரு போடலன்னு ஒரு சண்டை, வான கேட்கலன்னு ஒரு சண்டை, சாவி வீட்டுல சாப்பிட கூப்பிடலன்னு ஒரு சண்டை, பெற்றோரே பெரிய சொத்து என்பதை மறந்து எனக்கு நீங்க என்ன சொத்து சேர்த்து வைத்தீர்கள் என ஒரு சண்டை. வேண்டாம் சண்டைகள். பிறப்பு உண்டியனில் இறப்பும் உண்டு. இறப்பை தள்ளி போடலாம், தடை செய்ய முடியாது. முட்டைக்குள் இருக்கும் கரு குஞ்சாகிவிட்டால் வெற்றுக்கூட்டுக்கு மதிப்பில்லை. அதுபோலதான் நமது உடலும் உயிரும் இருக்கும்போது அறம் செய்வோம். இன்று இருப்பார், நாளை இல்லை. நிலையற்ற இவ்வுலகில் இருக்கும் வரை நிம்மதியாய் உறவுகளோடு வாழ்வோம். மனதில் நிறுத்துங்கள் இக்குறளை. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நன்றி, வணக்கம். யோகேஸ்வரி பேசின பிறகு நம்மெல்லாம் பேசவே கூடாது. நான் அவ்வளவு ஒரு உயர்ந்த தத்துவத்தை இந்த வயதிலேயே இந்த பிள்ளைகள் பேசுவதற்கு களம் அமைத்து கொடுத்த சங்கரா தொலைக்காட்சிக்கு தான் முதலில் நன்றிகளை சொல்லணும். மிக சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. அதுவும் பேசுகிற போது அந்த அபிநயம்லாம் பண்ணது ரொம்பவே அழகாக இருந்தது. யோகேஸ்வரியின் இந்த அழகான பேச்சுக்கு அறிவான எங்கள் நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். முதலில் அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள். அதாவது தமிழில் இயல், இசை, நாடகம்னு 3 இருந்தது. இந்த பேச்சாளர்களுக்கு நடனம் வராது, பாட தெரியாது. ஆனால் எனக்கு தெரிந்து இயல், இசை, நாடகம் 3ம் சேர்ந்து ஒரே இடத்தில் அரங்கேறியது. நன்றி ஐயா. உங்களுடைய பேச்சில் தான் நான் அவ்வளோ ரசித்து கேட்டேன். மகாத்மா காந்தி இல்லையா, அவங்க இல்லை, அந்த அழகான ஒரு இசையோட இந்த நிலையாமை கொள்கை எது இந்த உலகத்தில் நிலைத்து இருக்கிறதோ இல்லையோ, உன்னுடைய பேச்சு கண்டிப்பாக நிலைத்து இருக்கட்டும். நன்றி ஐயா. உங்களுடைய பேச்சுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். ஒரு பெரிய கைதட்டலோடு. நிலையாமையை பற்றி இந்த வயதிலேயே உணர்ந்து கொள்வதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா எவ்வளவோ வயதாகியும் சில பேருக்கு புரியவே புரியாது. நான் சென்னையில் 5 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன், கோயம்புத்தூரில் 4 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன், ஈரோட்டில் 5 கிரவுண்டு வாங்கி போட்டிருக்கேன். இப்போ பூமி சொல்லிச்சு, உங்கள் தாத்தாவை நான் தாண்டா வாங்கி போட்டேன், உங்கள் அப்பாவை நான் தாண்டா வாங்கி போட்டேன், உன்னையும் நான் தாண்டா வாங்கி போட போறேன், நீ என்னைய வாங்கி போட போறியா? பட்டினத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான், அந்த பட்டியத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான், அதில் 8 அடிக்கு 8 அடி மாளிகை வைத்து கட்டிவிட்டு 8 அடிக்குள் சென்று படுத்தான் கண்ணதாசன். மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது. அந்த நிலையாமையை ரொம்ப அழகா சொன்னது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. மிக சிறப்பாக அண்ணன் யோகேஸ்வரியை வாழ்த்தி இருக்கிறார் எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள். யோகேஸ்வரியினுடைய இந்த பேச்சு எப்படி இருந்தது? உனக்கு ஏன் யோகேஸ்வரி என்று பெயர் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் உன்னுடைய பேச்சை கேட்ட பிறகு. யோகம்னா அதிர்ஷ்டம்னு ஒரு பொருள். பேச்சுக்கலையையே யோகமாக பெற்றதனால் நீ யோகேஸ்வரி. இந்த பேச்சுக்கலை தான் உனக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் பெருமைகளையும் சிறப்புகளையும் காலம் முழுக்க சேர்த்துக்கொண்டே இருக்க போகிறது. இதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. ரொம்ப சிறப்பான பேச்சுக்கண்ணா. தொடக்கத்திலிருந்து இறுதி வரை ஒரு அருவி கொட்டுவது போல அப்படியே அந்த நினைவாற்றல் கொஞ்சம் கூட இடராமல் ரொம்ப அழகா நீ ஒவ்வொன்றையும் கோத்து சொன்ன விதம்
ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. எதையெல்லாம் இந்த உலகத்தில் நிலையாய் இல்லாதது என்று நீ பட்டியல் போட்டுக்கொண்டு சொல்லிக்கொண்டே போனாய். நவீன கவிதை என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கவிதை எப்போ ஒரு சிறந்த கவிதை ஆகுது அப்படின்னா, ரொம்ப குறைவாக சொல்லணும், ஆனால் நிறைய உணர்த்தணும். ஒரு கவிதை கவிஞனுடைய மனத்தில் பிறக்கிறது, வாசகனுடைய மனத்தில் தான் அது இன்னும் வளர்கிறது. உன்னுடைய இந்த பேச்சு இந்த குரலுக்கு ஏன் நம்ம வேறு விதமாக பொருள் கொள்ளக்கூடாது என்று என்னை தூண்டும்படி இருந்தது. அப்படி ஒரு அறிவார்ந்த பேச்சாக உன்னுடைய பேச்சு இருந்தது கண்ணா. ஏன்னா இந்த குரலுக்கு காலங்காலமாக நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, நேற்றுக்கு இருக்கின்ற மனிதன் இன்றைக்கு இறந்து விடுகிறான், இதான்ப்பா இந்த உலகத்தோட பெருமை என்று ஒரு கிண்டல் கலந்த துணியில் வள்ளுவர் சொல்கிறார். ஆனால் வேறு விதமாக யோசிக்கலாமோ என்று கூட தோன்றுகிறது. இப்போ நேற்றைக்கு இருந்த நான் வேற தானே, இன்றைக்கு நான் அதே நான் இல்லையே. எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும், ஏற்றமும் நடந்திருக்கலாம், இறக்கமும் நடந்திருக்கலாம். ஒரு நாளில் நிறைய அனுபவங்கள் எனக்கு நேர்ந்திருக்கலாம். நேற்றைக்கு இருந்த நான் வேற, இன்றைக்கு இருக்கிற நான் வேற. அப்படி இந்த குரலை ஏன் பார்க்கக்கூடாது? இப்போ சில சுற்றுகள் முன்னாடி யோகேஸ்வரி 10 அடி பாய்ந்தாள், இன்றைக்கு பல 100 அடி. நேற்றைக்கு இருந்த யோகேஸ்வரி வேற, இன்றைக்கு இருந்த யோகேஸ்வரி வேற இல்லை. அந்த மாதிரி ஏன் பொருள் கொள்ளக்கூடாது என்று எனக்கு அப்படியே சிந்தனையை தூண்டிவிட்ட மாதிரி இருந்தது. அதுதான் குரலினுடைய சக்தி. ஒரு பொருள் தான் இந்த குரலுக்கு என்று நாம் நிர்ணயம் செய்துவிட முடியாது. நிறைய பார்வைகள் காலந்தோறும் வந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேட்பவர்களுடைய மனசில் நீ கற்பனையை தட்டிவிட்ட இல்லையா, அந்த பேச்சுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். வாழ்க. நன்றி ஐயா. கவிஞருக்கு நன்றி. 2 நடுவர்களுமே மிக சிறப்பாக வாழ்த்தி பேசியிருக்கிறார்கள். நிலையாமை அப்படிங்கிற அந்த ஒரு அற்புதமான தத்துவத்தை இவ்வளவு நேரம் நாம் சிந்திப்பதற்கு கருவியாக இருந்தது யோகேஸ்வரி தான். யோகேஸ்வரிக்கு ஒரு உற்சாகமான கைத்தடல்கள், பாராட்டுக்கள். இன்றைக்கு இருக்கிற நாம நாளைக்கு இல்லை, நேற்றைக்கு இருந்த நாம் இன்றைக்கு வேறாக இருக்கிறோம் அப்படின்னு இன்றைக்கு பாரதியின் பரம்பரையில் வந்த அண்ணன் நிரஞ்சன் பாரதி சொன்னதை அன்றைக்கே பாட்டன் பாரதி இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு ரொம்ப அழகாக பதிவு செய்திருக்கிறார். யோகேஸ்வரியின் பேச்சு இத்தனை சிந்தனைகளுக்கு வழிவகுத்திருக்கிறது அப்படின்னா, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதமான களத்தை தமிழங்கள் உயிர்மை சுட்டிகள் விதைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சிறப்பாக பேசிய யோகேஸ்வரிக்கு உற்சாகமான கைத்தட்டல்கள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. வள்ளுவரினுடைய அற்புதமான கருத்துக்களை உலகத்தில் இருக்கிற எல்லா மொழி பேசுகிறவர்களுக்குமான கருத்தை பதிவு செய்த வள்ளுவர் தன்னுடைய தாய்மொழியான தமிழ் மொழியின் பெயரை கூட தன் காப்பியத்தில், தன் காவியத்தில் பதிவு செய்யவில்லை. அப்படி பொதுவான கருத்துக்களை பொதுமறையில் தந்த வள்ளுவனுக்கு மகுடம் சூற்றுகிற இன்றைய சுற்றில் திருக்குறள் குறித்து ரொம்ப அழகா ஆழமா இந்த செந்தமிழ் செல்லங்கள் பேசுறாங்க. சங்கரா தொலைக்காட்சியில் ஆன்மீக தமிழோடு அமுத தமிழையும் பருகுகிற நேயர்களே, மீண்டும் நீங்கள் தித்திப்பான தமிழை பருக நாளை எங்களோடு இதே நேரத்தில் இணைந்திருங்கள். இன்றைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள் செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல்.